Welcome to Study with Rafia channel. What is vaccine? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் how vaccines work. வேக்சின்ஸில் வீக் இல்லைனா டெத் பார்ட்ஸ் ஆஃப் வைரஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது நம்ம பாடியில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணோடனே நம்ம பாடி ஒரு சேஃப் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும். இந்த வேக்சின் நம்ம பாடியில் என்டர் ஆன உடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் அலர்ட் ஆகிடும், எஸ்பெஷலி WBC. நம்ம பாடியில் WBC ஆக்டிவேட் ஆன உடனே அது மற்ற செல்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ப்ரிப்பேர் பண்ணும் ஃபார் த பர்டிகுலர் ஆன்டிஜன்ஸ். நம்ம அந்த வேக்சின்ஸில் பர்டிகுலராக ஒரு ஆன்டிஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஆன்டிஜன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடியை ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் அதை கில் பண்ணுறதுக்கு. இந்த ஆன்டிபாடி பர்டிகுலராக போய் அந்த ஆன்டிஜனை போய் கில் பண்ணுறதுக்கு நம்ம WBC யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆன்டிபாடி போய் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிஜனை இது கூட அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஆன்டிஜனை கில் பண்ணிடும். நம்ம பாடியில் ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் செல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுதான் மெமரி செல். இந்த மெமரி செல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற வைரஸோட பேட்டர்னை சேவ் பண்ணி வச்சிடும். ஸோ அதே வைரஸ் திரும்பி நம்ம பாடியில் என்டர் ஆச்சுன்னா அது இன்ஸ்டண்ட்டாக ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு கில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நம்ம பாடி ப்ரொடெக்டடாக இருக்குது பை யூஸிங் வேக்சின். இப்போ அதே வைரஸ் திரும்பி நம்ம பாடியில் இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம பாடி இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் காமிக்கும். பாடியில் அந்த வைரஸ் என்டர் ஆன உடனே நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மெமரி செல் சிக்னல் அனுப்பும் WBCக்கு. அந்த WBC என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறத வச்சுட்டு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைரஸை கில் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம வைரஸ் கில் ஆகிடும். ஸோ நம்ம பாடி சேஃபாக இருக்கும் பை த ஹெல்ப் ஆஃப் வேக்சின். Thank you. Like and subscribe for more new videos. Thank you.